பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டுமாக இந்த காணொளி ஊழியத்தின் வழியாக உங்களுக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கெட்டுப்போய் சபிக்கப்பட்டிருந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி அவருடைய குற்றமில்லாமல் பட்ட பாடு, அவர் சிந்தின இரத்தம், ஆண்டவரே, எங்களுக்காக ஏற்றுக்கொண்ட அவமானங்களை எல்லாம் நினைத்து நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் பாடுகளின் காலம் என்று அழைக்கப்படுகிற இந்த தவக்காலத்தில் இயேசுவின் பாடுகளை தியானித்து மனம் திரும்பி புது வாழ்வை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த திருவார்த்தைகள் வழியாக எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை காணொலி வழியாய் பார்க்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ இந்த ஊழியத்தின் ஆண்டவரை குழுவை நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிக்கின்றோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரு ராஜா. இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய சிலுவையின் ஆண்டவரை ஆசீர்வாதங்களை தந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அவர்கள் கொடுக்கும்படியாய் வாழ்வை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிலுவைநாதர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே கிறிஸ்துவின் பாடல்களை தியானிக்க 216வது பாடலாகிய நம்முடைய பாடல் புத்தகத்திலே நாம் பாடலை பாடுவோம். பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்கா என்ற 216வது பாடலை நம்முடைய பாமாலையிலிருந்து நாம் பாடுவோம். செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய். பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய். தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில், தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில் தாவி உயிர் விட்டு ஜீவித்ததென் போலோ, பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய். நாடியனை தயவாய் மனம் செய்ய தேடி வந்தீர் அரசே. ஆடுகளுக்காக நீடி உயிர் தர, ஆடுகளுக்காக நீடி உயிர் தர, பாடுபட்டு குரு சூடிறந்தேன் அன்றோ, பாவி நான் என்ன செய்வேன், கோவே ஜீவன் நீர் விட்டதற்காய். பொன்னுலகாதிபனே, தேவரீர் என்ன செய்தீர் ஐயனே, சின்ன படுத்தவும் கண்
தடிகவும் சின்ன படுத்தவும் கண்ணத்தாடிகவும் சென்னீர் முன்மூடி தன்னை அழுத்தவும் பாவினான் என்ன செய்வேன்? கோவே ஜீவன் நீர் வீட்டதற்கான் வாரால் அடிக்கப்பட்டு போட்டோண்டு வாதைப்பட்டெண்ணம் அற்றி சீரா மனோடவ தாராசரோவாதி சீரா மனோடவ தாராசரோவாதி காரா பரம குமார ஓலோலமே பாவி நான் என்ன செய்வேன்? கோவே ஜீவன் நீர் வீட்டதற்காய் வாதை உமக்கெதினால் உண்டாயிற்று பாதகி பாவத்தினால் வேதம் நீரை ஊர ஆதிபவமர வேதம் நீரை ஊர ஆதிபவமர நீதி தரும் இயேசுநாத சுவாமியே பாவி நான் என்ன செய்வேன்? கோவே ஜீவன் நீர் வீட்டதற்கான் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் திரு பெயரில் இந்த பாடுகளின் காலத்தில் தவக்காலத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். மான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம்தான் முதலில் திருமறையில் எழுத்து வடிவம் பெற்ற புத்தகம் என்று அறியப்படுகிறது. இதனுடைய காலகட்டத்தை நம்ம த டேட் அண்ட் செட்டிங் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தீர்க்கர்களிலே மிகவும் சிறப்பு மிக்க ஒரு தீர்க்கர் என்று சொன்னால் அது ஆமோஸ் தீர்க்கரை தான் நாம் சொல்ல முடியும். யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற 2ஆம் யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற அரசாட்சி காலத்தில் அவர் பணியாற்றினார் இஸ்ரவேலில். உடைய காலகட்டம் 793 முதல் 753 வரையில் நாம் பார்க்கிறோம். ஆமோஸ் அவருடைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசம் செழிப்பாகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. வடநாடு அதிகமாய் பெருகினதை நம்ம பார்க்கிறோம். இவருடைய காலத்தில் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ், சமூக பொருளாதார சூழ்நிலையை பார்க்கும்போது இஸ்ரவேல் பெரிய வளர்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும், அதே போல் இராணுவத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு நிலையான அரசாங்கத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு நிலையான அரசாங்கம் இருந்தால் தான் வளர்ச்சியே இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தேர் ப்ராஸ்பரிட்டி பிளெஸ்ஸிங்ஸ், நிறைய ஆசீர்வாதம் நமக்கு ஆமோஸுடைய காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கிடைக்கிறது. அதே போல் சமூகத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருந்தது. அதாவது ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், இல்லை இந்த மாதிரி
ஒரு பெரிய பணக்கார சமூகம் ஏழைகளை சுரண்டுகின்ற மக்களாக இருந்தார்கள். அது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருந்தது. எக்ஸ்ப்ளாய்டிங் த வெல்தி பீப்புள், எலைட் பீப்புள், எக்ஸ்ப்ளாய்டிங் த புவர் அண்ட் த வல்னரபிள் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே போல் த கேப் பிட்வீன் த ரிச் அண்ட் த புவர், ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாய் இருந்தது. பணக்காரர்கள் ஏழைகளை ஒடுக்கினார்கள், ஓரங்கட்டப்பட்டார்கள், த மார்ஜினலைஸ்ட் என்று நாம் பார்க்குறோம். அடுத்தது ரிலீஜியஸ் கண்டிஷனை பார்க்கும்போது சமயம் சார்ந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் மக்கள் யாவே வர்ஷிப்பை மெதுவாக மறக்க ஆரம்பித்தாங்க. மற்ற கடவுள்களையும் சிலைகளையும் வணங்க ஆரம்பித்தார்கள். அவங்களுடைய தீர்க்கர்களும் அவங்களுடைய ஆசாரியர்களும் உண்மையை பேசினார்கள், ஆனால் ராஜாக்களுக்கு பயந்தார்கள். The priests and prophets were more concerned with maintaining their own power and status than the speaking the truth to the people. தன்னுடைய நிலைமையை தான் அவங்க பெருமையாக எண்ணினார்களே தவிர உண்மையை மக்களுக்கு எடுத்துரைக்க அவங்க விரும்பினது இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். அரசியல் சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது அசிரியர்கள் மேலே வராங்க, இஸ்ரவேலை அவங்க ஒடுக்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, நேரத்தை பார்க்குறாங்க. இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகள் சிரியா, யூதா, இவங்கெல்லாம் யூதாவை ஒடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஆமோஸுடைய மினிஸ்ட்ரி ரொம்ப சிறப்பான மினிஸ்ட்ரி. அவர் ஒரு சாதாரண ஆடு மாடு மேய்க்கிறவர், அத்திமர தோப்புக்காரர். கடவுள் அவரை தெரிந்தெடுத்து அனுப்பி நீ போய் ஊழியம் செய்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அதான் அவருடைய ஊழியம் இங்கே சிறப்பாக இருக்கிறது. இவர் சதர்ன் பார்ட் ஆஃப் த யூதாவுடைய தெற்கு பகுதியிலிருந்து வருகிறார். வடபகுதிக்கு சென்று அவர் ஊழியத்தை இஸ்ரேலுக்கு சென்று ஊழியத்தை செய்கிறார். ஆமோஸுடைய நாட்களில் வார்னிங் அண்ட் ஜட்ஜ்மெண்ட், காலிங் த இஸ்ரேல்ஸ் டு ரிப்பெண்டன்ஸ், இந்த மனம் திரும்புதலுக்கு தான் இஸ்ரவேல் மக்களை அழைக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். ஆமோஸுடைய தீர்க்க தரிசனம் நிறைய நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அவரை ஒதுக்கினார்கள். ஆனாலும் கூட அவர் அதை தைரியமாக கடவுளுடைய வார்த்தையை எடுத்துரைத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். மாணவர்களை, இந்த 8ஆம் பகுதியில் நம்ம என்ன பார்க்கறோம்னா, த டே ஆஃப் த லார்ட், எ வார்னிங் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கடவுளுடைய நாளை பற்றிய ஒரு செய்தியும் அதே நேரத்தில் நீதி தீர்ப்பு அல்லது நியாய தீர்ப்பினுடைய ஒரு எச்சரிக்கை மிகுந்த பகுதியாக இருக்கிறது. ஆமோஸ் வடநாடான இஸ்ரேல் தேசத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுறார், ஊழியம் பண்ணுறாரு. அவருடைய நாட்களில் அங்கே மக்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாய் பெருகி இருக்கிறார்கள். தேர் வேர் எ டைம் கிரேட் ப்ராஸ்பரிட்டி அண்ட் கரப்ஷன், ப்ராஸ்பரிட்டி அண்ட் கரப்ஷன், பெரிய ஆசீர்வாதம் இருந்தது, அதே நேரத்தில் ஊழலும் இருந்தது என்பதை பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நிறைய நம்ம நாடுகளில், நம்முடைய திருச்சபைகளில், நம்முடைய பகுதிகளிலெல்லாம் ஏன் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னால் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான், அதில் எந்த மாற்று கருத்து மேல். ஆனால் எங்கே வளர்ச்சி இருக்கிறதோ அங்கே மக்கள் என்ன செய்கிறாங்க? ஊழலையும் செய்கிறாங்க. ஊழல் செய்தால் அந்த துறை வளரவே வளராது. அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நாடாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், திருச்சபையாக இருந்தாலும், நம்ம பணியாற்றுகிற நிறுவனங்களாக இருந்தாலும் வளராது. ஊழல் என்பது கரையானை போல, கேன்சரை போல அது அரித்து விடுகின்றதாய் இருக்குது. அப்போது ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண்டவருடைய நாளை பற்றியும் அதே நேரத்தில் நீதி தீர்ப்பை பற்றியும், நீங்கள் அழிந்து போவீங்க, நீங்கள் யாரெல்லாம் கடவுளை விட்டுறீங்களோ அவங்கெல்லாம் நிச்சயமாக தீர்ப்புக்கு ஆளாகுவீங்க, ஏழைகளை ஒடுக்கிறவங்கெல்லாம் தீர்ப்புக்கு ஆளாகுவீங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறார். இப்போ இங்கே முதல் பகுதியில் பார்த்தோம்னா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 த விஷன் ஆஃப் த பேஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட், ஒரு கூடையில் பழம் இருக்கிறது, அந்த பழத்தை பற்றிய ஒரு தரிசனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த பழம் அறுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது இஸ்ரவேலுடைய நேரம் முடிந்தது, அப்படி ஆசீர்வாதம் முடிந்தது, அவங்க கீழே விழ போகிறாங்க அப்படின்றத காண்பிக்குது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் வீழ்ச்சி அடைந்து
அவங்க பாவங்களுக்காக மனம் திரும்பவில்லை என்றால் அழிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ பழக்கூடையின் காட்சி நம்ம பார்க்குறோம் பாரு. தலைவராகி ஆண்டவர் எனக்கு காட்டிய காட்சி இதுவே. கனிந்த பழங்களுக்குள்ள கூடை ஒன்று கண்டேன். அவர், ஆமோஸ், என்ன காண்கிறாய் என்று கேட்டார். நான் கனிந்த பழங்கள் உள்ள கூடை என்றேன். ஆண்டவர் என்னிடம் தொடர்ந்து பேசினார். என் மக்களாகிய இஸ்ரவேலின் முடிவு வந்துவிட்டது. இனி அவர்கள் நடுவே ஒருபோதும் கடந்து செல்ல மாட்டேன். அந்நாளில் கோவில் பாடல்கள் புலம்பலாய் மாறும். கணக்கற்ற பிணங்கள் உரிய மரியாதையின்றி தூக்கி எறியப்படும். எங்கும் ஒரே அமைதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அவனுடைய நேரம் முடி போதுப்பா, நான் அவங்க மத்தியில் கடந்து போக மாட்டேன். அவங்க ஊழல் அதிகமாயிடுச்சு, ஏழைகளை அதிகமாக ஒடுக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இன்றைக்கி பாருங்கள், ஆலயங்களில் நம்ம பாடுறோம் இல்லையா, அந்த பாட்டெல்லாம் புலம்பல் பாடலாய் மாறி போனது, துக்க பாடலாய் மாறி போனது. பிணங்கள் எல்லாம் ஊரெல்லாம் இருக்கும். இதை கொரோனா காலத்தில் இதை எல்லாரும் ஒப்பிட்டு பேசினார்கள். அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா இடத்துல போய் பிணங்கள் இருந்ததை நம்ம பார்த்தோம். நிறைய இடங்களில் அங்கே உரிய மரியாதை என்று தூக்கி எறியப்படும். எங்கும் ஒரே அமைதி, எங்கும் ஆண்டவராக தலைவர் என்று சொல்லுகின்றார். இந்த முதல் பகுதி நமக்கு ஒரு பெரிய பயத்தையும் எச்சரிக்கையும் தருகிறதா இருக்கிறது. ரெண்டாவது பகுதி பார்த்தோன்னா 4 முதல் 14 தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் இஸ்ரேல் சின், இஸ்ரேலுடைய பாவத்தினுடைய விளைவுகள், அதை பற்றி நம்ம பார்க்குறோம். இஸ்ரேலுடைய வீழ்ச்சி, வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அளிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளிக்காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுறீர்கள் அல்லவா? ரொம்ப அழகா பேசுறார். ஓய்வு நாளே எப்போ முடியும்னு காத்துனுக்கிறாங்க. ஏன்னா உடனே வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அது எப்படிப்பட்ட வியாபாரம்? கரப்ஷன் இல்லையா, ஊழல் நிறைந்த ஒரு வியாபாரம், கலப்படம் நிறைந்த வியாபாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் வந்துச்சு. எல்லாத்துக்கும் டூப்ளிகேட். குடிக்கிற பாலில் இருந்து எல்லாமே டூப்ளிகேட் ஆயிடுச்சு. தண்ணீர், மினரல் வாட்டர் சொல்லி வாங்குறோம், விலைக்கு வாங்குறோம். அது ஒன்றுமே இல்லாத ஒரு தண்ணீராக இருக்கிற. இப்படி சொல்லி நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். காரணம், பணம் சம்பாதிப்பதற்காக பொதுமக்களை ஏமாற்றி இன்றைக்கு மக்களுக்கு வியாதிகளை கொடுக்கின்ற நிறுவனங்கள் தான் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஊழல்களும் அதே நேரத்தில் கலப்படங்களும் மலிந்து கிடக்கின்ற நம்முடைய தேசமாய் நம்முடைய உலகம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் சொல்லார், எடைக்கல்ல பெருசாக்கலாம், மரக்காலை சிறிதாக்கி எடைக்கல்ல கனமாக்கி கள்ளத்தராசு செய்யலாம், இல்லையா வெள்ளிக்காசுக்கு ஏழைகளை வாங்கலாம், இரு ஜோடி செருப்புக்கு காலணிகளுக்கு ஏழைகளை விற்றார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் பேசுறார். பாருங்க, ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார். அவர்களுடைய இந்த செய்தி அல்லது செயல்பாடுகள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இதெல்லாம் நான் மறக்க மாட்டேன்னு மறந்துடும் நினைக்கிறீங்களா? மறக்கவே மாட்டேன் சொல்றார். இதனை முன்னிட்டு நாடு நடுங்காதா? அதில் வாழ்வோர் அனைவரும் புலம்ப மாட்டாரா? நாடு முழுவதும் நைல் நதியின் வெள்ளமென சுழற்றி எரியப்படாதா? எகிப்து நாட்டின் நைல் நதி போல் அலை கழிக்கப்பட்டு அடங்காதா? இல்லையா? ஒரு அழிவை பற்றி ஆண்டவர் இங்கே பேசுகின்றார். நைல் நதி வெள்ளமென மேலே வராதான்னு சொல்றார். சுழற்றி எரியப்படாதா? எகிப்து நாட்டின் நைல் நதியை போல அலை கழிக்கப்படாதா என்று சொல்லுகிறார். தலைவராக ஆண்டவர் கூறுகின்றார், அந்நாளில் நண்பகலில் கதிரவனை மறையச் செய்து பட்ட பகலில் உலகை இருள் சூழ செய்வேன். பார்த்தீங்களா? பட்ட பகல்ல இருள் வந்துடும், கதிரவன் மறைந்து போகும், பகலே இரவு மாறி போகும், சூரியன் ஒளி கொடாமல் தன்னை மறைத்து கொள்ளும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இல்லையா? 9 முதல் 14 பார்த்தோம்னு சொன்னால் த டே ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய நாளை பற்றி நம்ம இங்கே பார்க்கிறோம். உங்கள் திருவிழாக்களை அழுகையாகவும் பாடல்களை எல்லாம் புலம்பலாகவும் மாற்றுவேன். எல்லாரும் இடுப்பில் சாக்கு உடை உடுத்தவும் அனைவரின் தலையையும் மலிக்கப்படவும் செய்வேன். ஒரே பிள்ளையை பறிகொடுத்தோர் புலம்புவது போல நீங்களும் புலம்புமாறு செய்வேன். அதன் முடிவு கசப்பு மிக்க நாளாய் இருக்கும். பார்த்தீங்களா?
உடைய பாடல்கள், வர்ஷிப் எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன்றார். இப்போ இன்றைக்கி நம்ம ஆலயத்தில் செய்கிற துதி ஆராதனை, ஆலயத்தில் செய்கிற வர்ஷிப், தொழுகையெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறதா இருக்கிறதா நம்ம கேட்டு பார்க்கணும். நம்ம ஏதோ வரோம், நம்ம பண்ணுற வர்ஷிப்பெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்குவார் இல்லை. நீ ஒழுக்கமாக இல்லைன்னா அவருடைய வர்ஷிப்பை அவர் ஏற்றுக்க மாட்டார். நீ கனி கொடுக்கலன்னு சொன்னால் அவனுடைய வர்ஷிப்பை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ என்னதான் வாங்கி வாங்கி பிரசங்கம் பண்ணாலும், வாங்கி வாங்கி வார்த்தையை சொன்னாலும் உன்னுடைய தொழுகை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா உன் வாழ்க்கை அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. ஏழைகளை நீ ஒடுக்கின்ற மக்களாக இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ரொம்ப அழகாக சொல்கிறார் பார். அதனால் கசவமிக்க நாளாய் மாறும். தலைவராகி ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நாட்கள் வரப்போகின்றன, அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன். அது உணவு கிடைக்காத பஞ்சமோ நீர் இல்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சமே. பார்த்தீங்களா, பஞ்சம் வரும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம் இல்லை, வார்த்தையே கிடைக்காதையான்றார். கொரோனா காலத்தில் நம்ம பார்த்தோம், ஆலயங்கள் ஏறக்குறைய 1.5 வருஷம் அடைக்கப்பட்டிருந்தது. ராபோஜன் இல்லை, வசனம் இல்லை, ஏதோ ஒரு சிலர் தான் ஆன்லைனில் நம்ம பார்த்து கேட்டு பயன்பெற்றோம். ஆனாலும் நேரடியாய் கடவுளை தொழுகை செய்வதை போல வருமா? ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருந்த, வசனங்கள் கிடைக்காம போயிடுச்சு. அதுபோல ஆண்டவர் சொல்றாரு, வசன பஞ்சம் வர செய்வேன், நீ ஆயத்தமாறு, அதற்காக உன்னை தயார்படுத்திக்கொள் அப்படின்றார். ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, வடதிசை முதல் கீழ் திசை வரை தேடி சென்று அங்கும் இங்கும் தள்ளாடி அலைந்த ஆண்டவரின் வாக்கை தேடுவார்கள். ஆனால் அதை கண்டடைய மாட்டாங்க. கடல் தாண்டி போவாங்க, கடல் உள்ள வருவாங்க, எல்லாம் தேடுவாங்க, வசனம் கிடைக்காதுப்பா. அந்நாளில் அழகிய கன்னி பெண்களும் இளைஞர்களும் நீர் வேட்கையால் சோர்ந்து போவார்கள். பெண்கள் ஆண்கள் எல்லாம் சோர்ந்து போவார்கள். அம்பார் சமாரியா நாட்டு அஸ்மா தெய்வத்தின் பெயரால் ஆணையிட்டு, தான் நாடே வாழும் உன் கடவுள் மேல் ஆணை எனவும், பெயர்சபாவில் வாழும் காவலர் மேல் ஆணை எனவும் சொல்லுகின்றவர்கள் வீழ்வார்கள், மீண்டும் எழவே மாட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இட்ஸ் a very strong word of God. காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பயங்கரமாய் நமக்கு வந்திருக்கிறது இல்லையா? அக்கிரமம் அநியாயம் செய்வதிலிருந்து நாம் மீண்டு வெளியே வர வேண்டும். இந்த காலம் பொற்காலமாக இருக்கிறபடினாலே இந்த காலத்தில் நம்மை நாமே செதுக்கி கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இறை வார்த்தையாகவே இருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இஸ்ரவேல் மக்களைப் போல இல்லாமல் மனம் திரும்பி நம்முடைய தொழுகை, நம்முடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் மாற தூய ஆவியானவர் இந்த நாட்களில் நம்ம எடுத்து பயன்படுத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, இதோ இந்த தவக்காலத்திற்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகின்றோம். கேட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசம் அநியாயம் அக்கிரம் நிறைந்த தேசமாய் இருந்தது. ஒரு புறத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று வளர்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் மறுபுறத்தில் அநியாயம், அக்கிரமம், ஊழல், ஆண்டவர் ஏழைகளை ஒடுக்குகின்ற மக்கள், சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒரு மக்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு எங்களுக்கு அந்த சமூக நீதியை பற்றி தெளிவாய் ஆண்டவர் ஆமோஸ் வழியாய் பேசினதற்காக ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற எங்கள் சபையார், எங்கள் மக்கள் எல்லாம் ஊழலில் இருந்து வெளியே வந்து, ஆண்டவர் அக்கிரம செயலிலிருந்து வெளியே வந்து, ஏழைகளை ஒடுக்கின்ற நிலையிலிருந்து வெளியே வந்து, ஏழைகளை ஏழைகளாக நாங்கள் பார்க்காம மனிதனாய் பார்த்து அவர்களோடு வாழவும், அவர்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றவும் திருச்சபையும் ஆண்டவரை மக்களும் பாடுபட கிருபைத்தார். எங்களுக்கு நீ தந்திருக்கிற திருச்சபைகளுக்காக, எங்களுக்கு நீ தந்திருக்கிற அரசாங்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த திருச்சபையும் அரசாங்கமும் சேர்ந்த ஆண்டவரை இன்றைக்கு ஏழை எளிய மக்களை ஆண்டவரை மாற்ற, வாழ்க்கை மேம்பட கர்த்தர் நீர் கிருபைத்தார். இந்த நேரத்தில் என்னுடைய இந்திய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, தமிழ்நாட்டின் ஆண்டவர் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக, மாநிலத்தின் எல்லா முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக சிறப்பாக செய்யும். சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி, வித்தியாசமின்றி அவர்கள் ஆண்டவர் எல்லா ஏழைகளையும் வாழ்க்கையில் முன்னேற செய்யவும், ஏழைகளே இல்லாத ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது என்கின்ற ஒரு அழகான காரியத்தை நாங்கள் பார்க்க கேள்விப்பட தேவன் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதற்காக எங்களுடைய தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரை ஆட்சி செய்கிற உழைக்க கிருபைத்தார். ஏழைகள் வஞ்சிக்கப்படாமல், ஒடுக்கப்படாமல், சுரண்டாமல், அதிக வரி, அதிகமான வட்டி பணங்கள், இதுவெல்லாம் இன்றைக்கி ஏழைகளை ஒடுக்கி கொண்டிருக்கிற. அதே நேரத்தில் வியாபாரம் செய்கிறவங்க
மக்களை ஏமாற்றி சுரண்டி அதிக விலைக்கு பொருட்களை வைப்பது, ஆண்டவர் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைப்பது, ஆண்டவர் ஊழல் செய்வது, ஆண்டவர் ஏதோ கலப்படம் செய்வது, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற நிலைமையை மாற ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி பண்றார். இதோ இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள் தமிழ் மக்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதி. உலக நாடுகளில் இருக்கிற அமெரிக்கா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில், ஆசியா கண்டத்தில் இருக்கிற மக்கள், உக்ரைன், ரஷ்யா, சீனா, ஆண்டவரை பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லா தேவையை சந்திங்க. குறிப்பாய் இந்த நாளிலே கூட இந்த இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் இருக்க தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மக்கள், இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 3 சபை சங்கத்தினுடைய மக்கள், ஆண்டவரே சபைக்கு விசேஷமாக ஜபிக்கிறோம். சபையில் கூட ஏழைகளை ஒடுக்காமல், பணக்காரனுக்கு ஒரு இடம், ஆண்டவர் ஏழைக்கு ஒரு இடம் என்று இல்லாமல் சமத்துவமாய் நாங்கள் நடந்து கொள்ள, குறிப்பாய் ஆயர்களும் சபையின் பொறுப்பாளர்களும் அந்த நிலைமையில் இருக்க கர்த்தர் கிருபை தார். ஆமர் சபை சங்கத்தையும், நாகர்கோவில் சபை சங்கத்தையும், திருவனந்தபுரம் சபை சங்கத்தையும், எல்லா திருச்சபைகளையும், ஆயர்களையும், இலந்து கால ஊழியத்தையும், குறிப்பாய் பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் காத்திரம். வியாதியாக இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய ஆண்டவர் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்த ட்ரஸ்ட் மெம்பர் டாக்டர் கெனடி டேவிட் ஐயாவுக்காக ஜபிக்கும். நேற்று தினத்தில் தொலைபேசி வழியாக ஒரு துக்கமான செய்தி சொல்லியிருக்கிறார். அவருடைய அன்பு மகன் ஆண்டவரே நேற்று இரவு, ஆண்டவரே முந்தினத்து இரவு ஆக்சிடென்ட்ல தலையில் காயம் அதிகமாக ரத்தம் சிந்தி காயப்பட்டு ஆண்டவரே இதோ நாராயண இருதாலயில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்று கேள்விப்படுகிறோம். மகனை கண்ணோக்கி பாருங்க, உன்னை குணமாக்கும் கர்த்தனான் என்று சொல்லியிருக்கிறீர். அன்பு சகோதரர் டேவிட் பிரியன் பிரபு அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்துறாஜ, தலையில் ஏற்பட்டிருக்கிற காயங்களை மாற்றி ஆண்டவரே உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமானோம் என்ற வார்த்தையின்படி மகன் குணமாக்கப்பட கிருபைத்தார். இந்த அன்பு டாக்டர் டேவிட் ஐயா அவர்களையும் அவருடைய அன்பான கர்த்தாவே மனைவி வக்கீலம்மாவையும் அவருடைய அன்பான குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதனாலே அவர்கள் சோர்ந்து போகாமல் இந்த ஷாக்கில் இருந்து வெளியே வந்து மீண்டுமாய் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையில் ஆண்டவர் தன் வாழ்வை இணைத்துக் கொள்ள அவருடைய ஊழியங்கள் சிறக்க கர்த்தர் கிருபைத்தார். குறிப்பாய் பலவீனமாக இருக்கிற டேவிட் பிரியன் பிரபுவை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அப்படி குணமாக்கும் வல்லமையினாலே நீர் ஆண்டவரை பலப்படுத்த வேண்டும், சுகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல ஆண்டவரே இதோ என்னுடைய பலவீனமாக இருக்கிற ஆண்டவரே டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவர் ஜபலாசரஸ் ஐயருக்காக, பால் மோசஸ் ஐயருக்காக, இப்படிய வரஜாமா பெதஸ்தா ஜபக்குழு அவர்களுக்காக, ஆலன் ரஃபியா, லதா சிஸ்டர், ஏழுமலை வேலனுக்காக, ஆண்டவர் சாமுவேல் வர்மன் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரும் பலவீனமாக இருக்கிறாங்க, கண்ணோக்கி பாருங்க. விசேஷமாக நேற்று தினத்தில் ஆண்டவர் அடியரோடு தொடர்பு கொண்டு பேசி ஆண்டவர் ஜபத்தை பாராட்டி வாழ்த்து தெரிவித்த இப்படி திருவண்ணாமலை ஏஎல்சி திருச்சபை சேர்ந்த இப்படி அருமையான அன்பு பெற்றோர்களுக்காக நான் ஜபிக்கிறோம். ஆண்டவரே வயலட் அம்மாவுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இப்படி அருமையான அண்ணாமலை ஐயாவுக்காக ஜபிக்கும். ஆண்டவரே அவர்களையும் கண்ணோக்கி பாருங்க. அவர்களும் ஒரு விபத்தில் சிக்கி ஆண்டவரே இதோ சுகம் பெற்றார்கள் என்று சொல்லி, ஆண்டவர் காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லி அம்மா சாட்சி சொன்னார். கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே அண்ணாமலை ஐயாவுக்கு கண்களில் ஏற்பட்டிருக்கிற அந்த காயம் கண்ணாடி குத்தி ஆண்டவர் கிழிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். தையல் போட்டிருக்கிறாங்க. கண்ணோக்கி பாருங்க. சீக்கிரமாய் சுகத்தை தாரும். வயலட் அம்மாவை ஆசீர்வதிங்க. இதோ எங்களுடைய யூஎல்சியினுடைய டைரக்டர் ரெவரண்ட் டாக்டர் ஜாஷுவா பீட்டர் ஐயாவுக்காக ஜபிக்கிற அவரும் அந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார். ஆனால் சுகத்தோடு கர்த்தர் காத்திருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். அவரையும் காத்திருளும் ராஜா. வழிநடத்தும் குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வயதான நாட்களில் அவர்கள் கிருபையை தந்து வழிநடத்தும். இதனால பிறந்தநாளை காணுகின்ற அவருடைய அன்புக்குரிய ஊழியக்காரமா பாஸ்டர்மா எலிசபெத் பால் சதீஷ் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே தன் வாழ்வை உமக்காக அர்ப்பணித்து ஊழியத்தில் இருக்கிற ஐயாவை நினைவு கூறுகிறோம். இன்றைக்கு எங்களோடு இல்லை, உடைய மடியில் இலைப்பாரி கொண்டிருக்கிறார் பால் சதீஷனுடைய ஐயாவுடைய ஊழியங்கள் மிக சிறப்பானது. வலிமையான வார்த்தைகளை பேசுகிறவர்கள். ஆண்டவரே அவரை நினைவு கூறுகிறோம். அவருடைய அன்பு துணைவியார் ஆண்டவரே எலிசபெத் அம்மாவை நினைவு கூறுகிறோம். அவருக்கு நீங்கள் நல்ல சுகத்தை பலத்தை தாருங்க. இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமாய் ஆண்டவர் ஏற்கட்ட ராஜா. அவருடைய அன்பு ஆண்டவர் மகன், மருமகள், பேரப்பிள்ளையும் மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதி. அவருக்கு தரப்பட்டிருக்கிற திருச்சபைகளையும் ஆத்மாக்களையும் அவங்க இன்னும் அதிகமாய் அறுவடை செய். என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். அதே போல ஆண்டவரே அவருடைய கண்கடியா லுத்தரன் திருச்சபையுடைய அன்பு சகோதரர் ஆல்ஃபிரட் அவருடைய அன்பு மகள் ஷைனிகா ஜபிக்கிறோம். நாராயண இருதாலயம் பணியாற்றுகிற மகளையும் ஆசீர்வதிங்க. அவங்க நல்ல சுகம் பலன் ஜீவனித்தது பிறந்த நாளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் +2 ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஜபிக்கிறோம். இந்த நாளில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த +1 தேர்வுக்கு ஆயத்தப்படுகளை ஆசீர்வதிங்க. 10ஆம் வகுப்பு 1லிருந்து 9ஆம் வகுப்பு வரை படிக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். அவருடைய ஆயத்தங்களை கர்த்தர் காத்திரலும். ஆண்டவர் அதே போல கர்த்தாவே இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனமாக சுகரமாக இருக்கிறாங்களோ, இன்றைக்கு பிறந்தநாளை திருமணங்களை காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற நண்பர் சாருக்காக, ஏஜாக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள்
மாத்தாள் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை மாற்றும். ஆண்டவரை என்னுடைய சாக்கோஸ்டாரி டீச்சரையும் அடியேன் குடும்பத்து மக்கள் நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய இறை ஆசிரியர்களை இந்த நாளில் எங்களுக்கு தாரும். இதோ இந்த லெந்து காலத்தினுடைய ஆண்டவரே முதல் வெள்ளி இன்றைக்கு எல்லாரும் நாங்கள் ஆலயத்துக்கு சென்று வார்த்தைகளை கேட்கும் அடியேனும் செல்லுகின்ற ஊழியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நாளிலே நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.